வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் ஒருவரது ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது. பூர்வ புண்ணியம் என்பது அவங்க வாழ்ந்த ஊர், தன்னுடைய தகப்பனார் பாட்டனார் அவர்கள் சேர்த்து வைத்த மதிப்பு மரியாதை, அவர்களுடைய சொத்து, பழைய சொத்துக்கள், அந்த ஊரில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற ஒரு அடையாளம், இதெல்லாம் சேர்ந்தது தான் பூர்வ புண்ணியம். வெறும் மண் மட்டும் இல்லை, எங்கள் தாத்தாவுக்கு இவ்வளோ பூமி இருக்குது, இவ்வளோ வீடு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நேமும் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியத்தை பற்றி பேசக்கூடியது. சில சமயத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வாழ்க்கையில் அதே மைனஸாக மாறிடும். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கெட்ட திசை வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஒரு கெட்ட திசை வரும். அப்போ அந்த சொத்துக்களை ஒரு கடன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமாக கடன் ஆகிடுச்சு. நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்க ஒரு சொத்தை விற்று நம்ம கடன் கட்டிடுறோம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த பழைய சொத்தை கூட விற்று அந்த கடன் அடைக்க முடியாத நிலையில் வந்தவங்க தவிப்பாங்க. பார்த்தா பூர்வ புண்ணியம் இருக்கும், எங்கள் பாட்டனார் சொத்து இவ்வளவு இருக்குது, எங்கள் அப்பாவது இருக்குது, ஆனால் கலராக இல்லாமல் இருக்குது, பங்காளிகள்லாம் ஒருத்தர் பிரிச்சுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது. நடைமுறையில் நிறைய பேருக்கு இருக்குது. 2 அண்ணன் தம்பிங்க நல்லா இருப்பாங்க, ஒரு ஆள் மட்டும் ரொம்ப கெட்டுருவாங்க, அவங்க சொத்தும் வராது, அதை விற்று கட்டவும் முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் தான் நிறைய தொழில் பண்ணுறவங்க அந்த வீடு ஏக்கம், வீதி ஏக்கம், ஊர் ஏக்கம், இந்த மாதிரி அந்த வீதி விட்டே அவங்க வெளியே போய் வாழ தெரியாது அவங்களுக்கு. இந்த உலகம் பறந்து விரிஞ்சிருக்கு, பல கண்டங்கள் இருக்குது, பல நாடுகள் இருக்குது, பல ஊர்கள் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எங்கே போகிறதுனே தெரியாமல் தான் தற்கொலை முடிவுக்கு வந்துடுறாங்க. அது ஒரு சிரமம். பூர்வ புண்ணியம் சரியில்லாத இருக்கிறவங்க ஊராக சட்டிப்பானை கட்டிட்டு வெளியே போவாங்க. ஆனால் அவங்க வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அவங்கள தேடி வரும். வேறு ஊரில் போய் பெரிய கோடீஸ்வரனானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி எப்பவுமே எதுக்குமே தயாராக இருக்கணும். யானை கீழே விழுந்ததுன்னு எந்திரிக்க முடியாது, ஆனால் குதிரை விழுந்த வேகத்தில் எந்திரிச்சு நிற்கும். ஆகவே எந்த விதமான மனசை நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது. அந்த ஊர் தானே நம்மளுக்கு சதம் கிடையாது. இந்த பரந்த பூமியில் எல்லா மனிதர்களுக்கும் வாழக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துருக்கான். அதனால் ஒரு கஷ்டம் வந்துடுது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பங்காளிகளை திரும்பி பார்க்க வேண்டாங்க, சுற்றி இருக்கிற மாம மச்சனை திரும்பி பார்க்க வேண்டாங்க. இதெல்லாம் வெறும் போலி பிம்பம். நீங்கள் வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஊர்லேன்னு இன்னொரு ஊரில் போய் நீங்கள் வாழலாம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், புதுசாக நண்பர்கள் உருவாவாங்க. உங்களுடைய கெட்ட விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இங்கே ஒரு பக்கம் கடன் வாங்கியிருப்பீங்க, சிக்கல் இருப்பீங்க, உங்களுடைய வறுமை இருக்கும். அதெல்லாம் புது ஊருக்கு போகும்போது எதுவுமே தெரியாது. அங்கே புதிய நண்பர்கள், மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு நட்புகள் உருவாவாங்க, தொழில் கிடைக்கும். ஆகவே இந்த 5ஆம் இடம் கெட்டு போயிட்டாலோ நல்லதாயிட்டாலோ அது 2 வகையான விஷயங்கள் இருக்குது. நல்லதாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதே ஊரில் இருந்து அங்கேயே பார்த்த மனிதர்களே பார்த்து அங்கே மரணம் வரும், வேறு விஷயம். ஆனால் கொஞ்சம் கெட்டு போயிட்டா அதை நாம் விதியை மதியால் வெல்லலாம் என்ற நிலை இருந்தால் வெளியூரில் போய் பெரிய